பட்டதா அல்லது இயல்பாகவே அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிற குழப்பத்தெல்லாம் பார்த்தேன். ஏற்கனவே மனிதர்களால் செய்யப்பட்டது தான் அந்த தீவினைகள். இதில் உன் பிள்ளையினுடைய மன அலைகள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. உங்கள் சொல்லுக்கு மாறுபட்ட நட்பும் உறவும் அவள் உள்ளத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் தரகுனிய வேண்டிய விதியும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? 6 மாத காலம் அமைதியாக இருங்க. மனத்தை மாற்றி தெளிவாக கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இன்னும் ஓராண்டு காலம் நீங்கள் ஒதுங்கி இருக்கணும். கால் வந்துட்டு வாங்க. அடுத்து பேசலாம் பையனை பற்றி. மேவிய பேரருள். திருமணத்தை பற்றி காக்க வந்தது யாருப்பா? சக்தி ஸ்வரூபமா இரு, வெற்றி உண்டு. காப்பாற்றி தரம்பா. நல்லா இருங்க. இந்தாம்மா நல்லா. சரி, கல்யாணம் முடிக்கணுமா? வா, நல்ல பழக்கம்ல. வா. எந்த ஊருடா தம்பி? கால் வந்துட்டு பாப்போம். கேட்டு பார்ப்போம். ரயில் எங்கேயோ போகுது. வேற ரயில் ரோடு இருக்கா? கால் வந்துட்டு வா. பக்கம் தானே அது? அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் பக்கம் போல இருக்குண்ணே. அங்கேருந்து தான் வருது. என்னன்னு கேட்போம். அமைதி அமைதி, உட்கார்றா. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். நல்ல பாட்டு தானடா. உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பாட்டு? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஏன் நான் கேட்குறேன் தெரியுமா? சோசியக்காரங்க, மந்திரவாதிய, பூசாரிய எல்லா விஷயத்திலையும் போய் பார்த்து ஒரு முடிவும் ஒரு விடையும் எனக்கு கிடைக்கல. உண்மையா இல்லையா? எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஏமாற்றமும் வேதனையும் தான் நீ அடைஞ்சிருக்க. கடைசியாக இந்த பக்கத்தில் உள்ள சாமியை கொஞ்சம் பெருமையாக சொல்லுதாங்க, வந்திருக்கோம், நடக்கான்னு பார்ப்போம். நடந்தாச்சுன்னா இதுதான் தெய்வம்னு பிடிச்சி கொடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உன் உள் மனசில் இருக்குது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். அதை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அது உண்மைதான். அவன் பாதிக்கப்பட்ட வேதனையை அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னப்பா உண்மை தானே? நம்ம அவனை தேற்றி வாழத்தான் வைக்கணும். இப்படி நீ நினச்சிட்டேன்னு சொல்லி அவனை எதிர்ப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு குருவின் கடமை அதானப்பா. பாரு, தங்கமா கும்பிட்டு வாடா நீ. உண்மைதானே? நீ நினைக்கிற வடிவத்தில் பொண்ணு உனக்கு கிடைக்காதுடா. நீ நினைக்கிற பொண்ணும் விரும்புகிற பொண்ணும் கிடைக்காது. அதை நீ கைவிட்டுறலாம். உனக்கு கல்யாணத்துக்கு இன்னும் 9 மாத காலம் அவகாசம் இருக்கு. புரியுதா? அதுக்கிடையில வரக்கூடிய ஜாதகம் 7 ஜாதகம் வரும். 9 பொறுத்த உள்ள ஒரு ஜாதகம் வரும். அதில் ஒரு பொண்ணுக்கு அப்பன் அல்லது ஆத்தா இருக்க மாட்டான். அந்த ஜாதகத்தை கொண்டுட்டு என்கிட்ட வர, கல்யாணத்தை உனக்கு நான் முடிச்சு வைக்கிறேன். வெற்றி உண்டு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யம். அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கர்மசாமி, என் இடத்தை என் சொத்தை வச்சுக்கிட்டு என்கிட்டே வில்லங்கம் பண்ணுறாங்க ஐயா. யாருப்பா அது? யாருடா வச்சிருக்கா? புரியல. பேசுறத தெளிவாக கேட்கணும். என்னது? கால் வந்துட்டு வா. உண்மைக்குரியவன் நீ தான். கால் வந்துட்டு வா. நீங்கள் யாருண்ணே? சரிப்பா, நல்லப்பா, தங்கப்பா. ஆமாம் சார். இப்போ பணம் வேணுமா இடம் வேணுமா மகனே? பக்கத்தில் வாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு வேண்டி ஆண்டி ஓட்டு ஓடச்சாண்டி. பணமாக வந்தால் போதும். ஏன் இந்த பாட்டை பாடினேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் எல்லாம் இடம் வேணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக்கிட்டீங்க. அதில் உங்களை பற்றி இப்போ ஊராக ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இந்த பிரயத்தை பேசி உங்களுடைய குடும்பத்தை தலைகுனித மாதிரி அவமானமாக பேசிட்டலைதாங்க உங்களுக்கு வேண்டிய சொந்த பந்தங்கள்லாம். அதான் நடுத்தருவில் போட்டு உடைச்சாண்டின்னு பாடினேன். இப்போ அந்த பணத்தை வாங்கி தரதுக்கு போலீஸ்தன் போய் வாங்கி தரணுமா, நானே வாங்கி தரணுமா? ஆனால் போலீஸில் ஒரு விசாரணை வச்சு தான் தரணுங்கிற நிலைமை இருக்க. என்ன செய்யலாம்?
நாமளா வெற்றியாக்கி தரேன், நீ ஏன் கவலைப்படுற? சட்டத்தை கையில் எடுப்போம், அதிகாரிகளை வச்சு நீதியா வாங்கிடுவோம். காலன்றாடா ஆம்பளை. முதல்ல பணத்தை வாங்குவோம், அடுத்த வாரம் குடும்பத்தை பத்தி பேசுவோம். ஏமனே கவலைப்படுற? வா, காவல் நிலையத்துக்கு போ, உனக்கு நீதி கிடைக்கும். அவங்க மனத்துக்குள்ள நான் இருந்து உண்மையை உணர்த்தி உன் பணத்தை வாங்கி தரேன். சென்று வென்று வெற்றியோடு வா மகனே. ஓ, நல்லா வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? கல்யாணம் முடித்து வைத்த பின்பும் மன வருத்தம் இருக்கிறதே ஏன்? யாருப்பா? யாருக்குண்ணே? வாண்ணே. என்ன பெரிய என்ன? யாருக்குண்ணே கல்யாணம் முடிச்சு வச்ச? என்ன யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிங்க? நல்ல நான் கல்யாணம் முடிச்சு வச்சவங்களை பேசுறேன். நீங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. சரியா? நீங்க இல்லை, உத்தரவுக்குரியவர்கள் நீங்கள் இல்லையாண்டா. கல்யாணம் முடித்த பின்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்தவங்க யாரு? வாக்கா, யாருக்குக்கா பிரச்சனை? கல்யாணம் முடித்து வைத்த பிறகு பிரச்சனை யாருக்குன்னு? யாருக்கு? என்ன யாருக்கு முடிச்சு வச்சுக்கோன்ன? கால் வந்துட்டுவா. இது என்ன குழப்பம் தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? ஏகப்பரம் பொருளே எம்பெருமானே நாராயணா, நீ வாரே, எங்க இருக்க? அம்மா பெருமாள் கோயில் எங்கம்மா இருக்கு? கால் வந்துட்டு வா. அப்போ சாரதான் இவா தான் அடையாளத்தை கண்டுபிடிக்கணும்டா. நம்ம கண்டுபிடிக்கணும் வேண்டாமா? மேலே போட்டுச்சோ, உட்கார். கல்யாணம் முடிச்சுக்கா தாயி, உனக்கு நான் எல்லாம் தந்துருந்தேன், உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன்னு சொல்லி உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சான். ஆனால் இன்னைக்கு எனக்கு உரிமையை பங்கை கொடுன்னு சொன்னால் அவன் உன்னை கோர்ட்டுக்கும் போலீஸுகளுக்கு தயாராக இருக்கான். அதனால் அதை வாங்கி தந்து உங்களை நல்லா வாழ வச்சா போதும்னா காலில் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தாமா வாங்கி தரேன், வெற்றி அடைஞ்சிக்கோ, கடனை தீர்த்து தரேன். நல்லா இருக்கும், முடிச்சிருவோம், போயிட்டு வா. அப்பா, வெளிநாடு சம்பந்தமாக முயற்சித்து வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யாருப்பா? அக்காவா? செல்ல அக்கா வாக்கா. யாருக்குக்கா வெளிநாட்டுக்கு போனா? கல்யாணம் காலில் வந்துட்டு வா. ஓரமாக நினைக்காங்க, ஓரமாக நினைக்காங்க, ஓரமாக நினைக்காங்க. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வா. உன் பையனுக்கு ஏற்கனவே 2 வருஷ காலமாக முயற்சி செய்து கொஞ்சம் வேதனையாக இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல பணமும் அதில் நஷ்டமாகி ஏமாந்துருக்கிய. இப்போ அந்த பையனை மீண்டும் கடல் கடந்து அனுப்பி வெற்றியடைய வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? உன்னுடைய வீட்டுக்கு தென்பால் போய் பார்த்தேன், கரிசல் மண்களும் கருவேல முள்ளுகளும் இருக்கா? அந்த இடத்துல நான் கர்மசாமி இருந்த ஒரு பகுதியும் அந்த இடத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. வரலாம். 1.25 ஆண்டுகளாக வீடு சம்பந்தமான விஷயத்துல மனையை அளக்கும் பொழுதே உள்ள விஷயத்திலே குழப்பம் நடந்துச்சு. அதுல நமக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கிறது மாதிரி ஒரு குழப்பம் வந்து இன்று வரை அந்த வீட்டை வளர்க்க முடியாத வேலை நடக்கு. அதை தீர்த்து தெளிவாக வாழ வச்சு தந்தா போதும்னா, இந்தா வீட்டையும் கட்டித்தாரேன், உன் மகனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். செல்வ சிறப்பு இருப்ப வெற்றியா இருக்கும். இந்த கனியை கொண்டு போய் ஜெயிச்சிருவேன். கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி. ஆமாம் ஆமாம், அப்படியா? சரி, ஓகே, கேட்டு பார்ப்போம். என்னுடைய உரிமையான பங்கை வாங்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரு?
என்னுடைய உரிமையான பங்கை வாங்கித்தர வேண்டும் என்று கேட்டு வந்தது. வாங்கப்பா. யாருப்பா? என்னடா பங்கு தம்பி? ஏய், என்ன பங்கு? என்ன மதத்தில் உள்ளவங்க அவங்க? நான் இப்போ கேட்கறது உங்களுக்கு புரியுதா? என்னன்னு என்னுடைய உரிமையான பங்கு சொத்தை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? சொத்து புரியலப்பா எனக்கு. யார் யாரு? சரி, இரண்டு பகுதியாக எனக்கு காட்டணும் கருப்பசாமி. வரலாம், வந்து உட்கார முடியுமாக்கா? பக்கத்துல வாங்க. கருப்பசாமி முன்னால உட்காரு. உன்னுடைய குடும்பத்துக்கு முதல் காவல் தெய்வமே கருப்பசாமி தான். 18 வருஷத்துக்கு முன்னால கடாயனா வெட்டி கும்பிட்ட கோயில். ஆனா இப்போ அது பக்கத்துல உங்களால முழுசா போக முடியாத குறைபாடுகள் நடக்கு. அதே மாதிரி நீ பெத்த பிள்ளைகள ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை சொல்ல கேட்டு உன்னை தரகுனிய வச்சுட்டு ஓடி போயிடுது. இப்ப அந்த பிள்ளைய வர வைக்கணுமா அல்லது வாழ்ந்தா போதும்னு விட்டுறணுமா? வர வைக்கணும். நீ உட்காரு, நீ காலில் வந்துட்டு வா. நீ உட்காரு. ஏன் நீ பொம்பளை சொல்ல கேட்டு போன? அவ ஒரு புரோக்கர் மாதிரி நடந்துக்கிட்டா, அதுதான் காரணம். எப்படி நடந்துக்கிட்டா? அதனால பொம்பளை ஆம்பளைக்கு துரோகம் பண்ணுவான், பொம்பளை ஆம்பளைக்கு துரோகம் பண்ணுவான்னு நினைக்காதுங்க. ஆம்பளையே ஆம்பளைக்கு துரோகம் பண்ணுவான், பொம்பளையே பொம்பளைக்கு துரோகம் பண்ணுவான். உலகம் புதுசு. கண்ணமுடுக்கா. இப்போ உன் பிள்ளைய கொஞ்சம் பார்க்குறேன். இப்படி என்னப்பா? ஆமா, நீ பார்த்து எவ்வளோ நாள்டா இருக்கும்? இப்போ உன் பிள்ளையுடைய வயிறு சரியில்லை. ரொம்ப பேசக்கூடாது. வயிறு சரியில்லைன்னு சொன்னா நுண்ணறிவோட புரிஞ்சுக்கணும். அவளை கூட்டிட்டு வந்தா மீண்டும் அவங்க இருக்க மாட்டா. அது ஒரு பாவ செயல்ல போய் முடியும். அதெல்லாம் நீங்க வேண்டாம்னு விட்டுறது நல்லது. அவளை பத்தி கேட்க வேண்டாம். சரிண்ணா? அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஒரு முறை கால் வந்துட்டு வாப்பா. நீ உட்கார். எங்கிருந்தாலும் வாழ்க. உன்னுடைய வழக்கு சம்பந்தமான விஷயத்துல 2 பகுதியாக நான் பார்த்தேன். மொத்தம் பங்குக்கு 4 பேருக்கு வருது. சரிண்ணா? உன் பங்கை 3 மாதத்துல வாங்கி வெற்றியாக்கி தரேன். புடி, ஜெயிப்போம். நல்லா இருக்கும். இந்தாப்பா, இனி அதை நீ மறந்துடுடா. உண்மையா வாழ உயர்த்திச்சிடுறேன். வேற என்ன வேணும் சொல்லு. பிரச்சனை வராது, குழப்பம் வராது. போ, காப்பாத்து. அடுத்து பேசுவோம்க்கா. கருப்பசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி என்னுடைய வாழ்க்கையை நல்ல அமைச்சு தர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? நீரோடு வைகையிலே. நீ யாருடா தம்பி? ராம்நாடு. நீ யாருமா? யாரு இது? என்ன படிக்கிறான்? அவன் எங்க இருக்கான்? கால் வந்துட்டு வா. கண் எனக்கு சரி தெரியலையா? ஏன் எனக்கு தெரியல? மகளே உட்கார். ஏம்மா, நல்லா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிங்களா நீங்க? இப்போ இந்த பிள்ளைய அவன் சேர்த்துக்கிறதாக சொல்லியிருக்கானாமா? உங்கள்கிட்ட பேசுதானா? உன்னை ஏற்றுக்கிடுவாங்கிற எண்ணம் நம்பிக்கை உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? சரி, இப்போ அவனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உங்களை கூட்டு வர வைக்கணும். அவ்வளோதானே விஷயம். கால் வந்துட்டு வா.
சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரனை வென்ற வேல் முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா. என்ன இந்த கனி எடுத்தோன்னா முருகனுடைய பாட்டு வருது? நீ தெய்வானையா வள்ளியா? அவனுக்கு உங்களுக்கெல்லாம் புரியல. முருகனை போல இரு மனைவியோடு வாழக்கூடிய விதி உடையவன் அவன். அப்படி இல்லாம உன்னை நான் சரி பண்ணி தரேன், கவலைப்படாத. இந்தா வெற்றியாச்சுதா, நல்லா இருந்திருக்காமா. ஆம்பளை பையன் ஒருத்தன் நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்திருக்கான். வாடா தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டியாடா? ஆ, காலில் வந்துட்டு வா. ஏம்மா என்ன விஷயம்? இன்னொரு தடவை வந்துட்டு வா. என்ன விஷயம்? வைஷ்ணவிங்க இல்லையா? ஆ, இன்னும் ஒரு முறை கால் விழுந்துக்கா தம்பி. உன் இடுப்பை பத்தி உனக்கு என்ன கவலை? இடுப்பை பற்றி உனக்கு என்ன கவலை? வலி எடுக்குது லாஸ்ட் பகுதியில் இந்த எங்கன கால் வந்துட்டு வா பார்ப்போம். அங்கனதான் வாடா தம்பி. சொந்தங்களை நம்பி பெண் கிடைக்கும்னு நம்ம எதையும் நினைக்க வேண்டாம்டா. அது நம்ம குடும்பங்களுக்கு ஒத்து வராது. உன் தாப்பாவளியில் உள்ளவங்களுக்கும் உறவுக்குரியவர்களுக்கும் பல பகைகள் வந்து பிரிஞ்சு பல குழப்பங்கள்லாம் நடந்து போச்சு, புரியுதா? அதனால் அந்த சொந்த பந்தம் உனக்கு செட் ஆகாது. உனக்கு ஒரு வியாபார ஸ்தாபனம் உருவாக்கி தரணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசை. உனக்கு இருக்கா? கால் வந்துட்டு. இப்போ ஒரு இடத்துல தொழிலை பற்றி கொஞ்சம் பேசி நிலையானதாக வச்சுக்கிடுவோம்னு ஒரு எண்ணம் இருக்குது உனக்கு. அதை உனக்கு நிலைச்சி ஏமாற்றம் இல்லாமல் ஆக்கி தந்தா போதுமாடா? செம்மையாக ஆக்கி தரேன், தைரியமாரு. கல்யாணத்துக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குடா, செம்மையாக்கிடுவோம். சொந்தம் வேண்டாம் என்ன, ஜெயிச்சு தரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாரு. நல்லா அப்படியா? கோயிலுக்கு வர. சரி சரி. கர்மசாமிக்கு அதே ராமநாட்டு பகுதி தன்னுடைய பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? என்னென்ன பிள்ளை? யாருக்கு? பையனுக்கா பொண்ணுக்கா? கால் வந்துட்டு வரலாம். சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா. இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. அலங்காரம் நல்லா இருக்குண்ணே. கண்ண முடுங்க கொஞ்சம். சாதகத்தை பார்த்தா 7ஆம் இடத்தை சனி பார்க்காரு. அதனால கல்யாண விஷயங்கள் அனைத்தும் இதுவரை பேசுனதெல்லாம் நெருங்கி வர்றது மாதிரி இருந்து கொஞ்சம் தடையாத்தான் ஆயிருக்கும். உண்மையா? ஆனா அது மாறக்கூடிய நல்ல நிலைமைகள் வந்திருக்கு. ஒரு 15 நாள் பொறுமையாயிரு. அதுக்கிட்ட வரக்கூடிய இடத்த தக்க வச்சு பெருமையாக்கி தரேன். ஆமா, நடந்தாச்சா? இன்னைக்கு தான் பிறந்தாச்சு. 15 நாள் டைம் இருக்கு, ஜெயிச்சிருவோம். நல்ல வரனோட அருமையான சகனத்தோடு என்னை வந்து பார்க்கணும். சித்தர்களுக்கு என்னாலும் என்னெஞ்சில் குடியிருக்கும் எம்பெருமான் வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு நாகர்கோயில். எனக்கு தெரியும் நீங்க இப்படி சொல்றீங்க. நாகர்கோவில் எல்லை சாமி, என் பொம்பளை பிள்ளை என்னைய திமிரி எதிர்த்து பேசிக்கிட்டு பே உள்ள இருந்த இடத்துல இருந்து வரமாட்டுக்கு. அவளை செவுட்ல அடிச்சு கூட்டுவான்னு ஒருத்தி கேக்கா. என் பொட்டச்சிய கொண்டு வானு. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? டேய் தம்பி, எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? பேசினாலா இடையில? கால் வந்துட்டாங்க.
சொன்னா சிரிக்கதான் செய்வான். வாங்க வாங்க, பார்த்துட்டேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேங்கிறது சொல்றதை விட உன் மகா இருக்கிற இடத்துக்கு போனேன். தேவையில்லாத ஒரு நட்புல ஒரு வலையில மாட்டியிருக்கா. அதுல இருந்து மீட்டி கொண்டு வரணும். அவ மனம் ஆள் மனது அங்கிருந்து விலக முடியல. ஆனா அவன் இவளை விடணும்னு முடிவுக்கு வந்துட்டான். ஆனா இவா மனசு அவனை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மனத்தை கொஞ்சம் மாத்தி தந்தா போதுமா? கண்ண முடிக்காங்க 2 பேரும். இந்தா மாறி உன்னைய தேடி வீட்டுக்கு வந்துருவான். இப்படி அடுத்த வாழ்க்கையை புனிதமாக அமைப்போம். இந்தாப்பா வெற்றியுடன் காண்போம். அதே நாகர்கோவில் எல்லை. கருப்பசாமி ஐயா, என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பேயா ஒரு பிசாசா இருந்து என்னை ஆட்டுது ஐயா அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்கும். என் வீட்டுக்குள்ள ஒரு உயிரோட நிக்கிறாசா, உயிரோட நிக்கி. கூட யாரும் வரலையா? உள்ள இருக்கிறது பேயா அல்லது உன் மனம் கற்பனையா? வீட்டுக்குள்ளே நிக்குது. உன் கண்ணுக்கு அடிக்கடி தெரியுது, கருத்துக்கு புலப்படுது. சில சமயத்துல சவுண்டு கொடுக்கு. அப்படியே முண்டுது ஒண்ணு இல்லையா? கால் வந்துட்டுவான். என்னம்மா ராணி பொன்னான மேனி. ஒரு காலத்துல ஒரு மகாராணி மாதிரி உன் குடும்பத்தையும் சொந்தக்காரங்களையும் கடுமையா பேசி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த போட்டி பொறாமையில வச்சு ஏவி பிரச்சனையை ஏவி விட்டு உன் மனசவே குழப்பி விட்டுட்டாங்க. அதுல நடந்த சம்பவம் தான் இது. அதை மாற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு, மாத்தி தாரேன். கால் வந்துட்டுவான். எனக்கு பெரிய பாடு மகாராணி. வா, உட்கார்ந்தா 4 பேர் தூக்கி வேற விடணும், அது வேற ப்ராப்ளம். இப்படி மணிப்பரிசை வச்சுக்கிட்டோம்னா மனக்கவனம் அந்த மணிப்பரிசு மேல கொஞ்சம், கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி மேல கொஞ்சம், புரியுதா? மணிப்பரிசு வச்சிருந்தா மனசு எது மேல கவனம் இருக்கும், அது மேல ஒரு சின்ன கவனம், அது விட்டுறக்கூடாத அப்படின்னு. கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி மேல கவனம். என்னைய முழுதா எப்ப கவனிப்ப நீ? அதனாலதான் நாங்க கண்ணாடியை கடத்த சொல்லுவோம், கையில எந்த பொருளையும் வைக்காதன்னு சொல்லுவோம். ஏன்? நீ பரிபூர்ணமா என்னையை மட்டும் நினைக்கணும் என்பதற்காகத்தான். புரியுதா? ஒரு முறை கும்பிட்டு வா. என்னை பார்க்க நெல்லு. குடி. மன அலைகளே மாறு, மனப்பேயே மாறு, உள்ள இருக்கிறதே மாறு, வீட்டை விட்டு வெளியேறு. இதை தேய்ச்சி குளிச்சுக்கா. புரியுதா? இன்னிலிருந்து உன்னுடைய உணர்வலைகள் மாறி போயிரும். பொறுமையாயிரு. இன்னைக்கு தூக்கம் வர்றதுக்கு தான் அதை கொடுத்துருக்குறேன். இதை கொண்டு வீட்டு விளக்கு பக்கத்தில் வச்சு என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா. இந்த சக்தி அந்த தீய சக்தியை ஓட விட்டுரும். விரட்டியாச்சு. இன்னையிலிருந்து தெளிவா இருந்துக்கா. போ, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை. சாமி, என் புருஷன்கிட்ட 1000 சொல்லட்டும், அவன் பிடிவாதத்திலிருந்து மாறவே மாட்டான். அவனுக்கு எனக்கும் டக்க போறாதான் நடக்கு. எப்போ இந்த மாற்றம் கிடைக்கும் சாமி அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்கறாயா? ஏக்காவா நல்லா இருக்கியாக்கா? எந்த ஊரு? உள்ள காலில் விட்டு வந்தால வேற துண்டு இருக்க? துண்டு இல்லை, துண்டு அதை போட்டு மூடிக்கலாம்ல. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை. அங்கிருந்து வரும்போதே எண்ணில்லாத சிந்தனையோட வர என்னத்தை சொல்ல போதோ சாமி? என்ன கதையை உடைச்சு விட போறாரோ?
அப்படியெல்லாம் கொள்ளமாட்டான். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தந்துருந்தேன். பிரச்சனையை தோறு. என்ன வேணும்? காலில் வந்துட்டு வா. இவ்வளவுதான். எதுக்கு உன் கதைகளை சொல்லி ஒன்னே ஏன் நான் மனத்தை குழப்பணும்? எனக்கு ஏன் அந்த தலைவிதி? கர்மசாமிக்கு முடியுமா? தக்கலையில முருகன் கோயில் இருக்கா? போயிருக்கியாங்க? உன் பிள்ளைய கூப்பிட்டு முருகனை போய் கும்பிட்டு தாமரை பூவில் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு என்னைய வந்து பாரு. ஏன் அப்படி சொன்னேன் சொல்லு. பொருந்து மனம் திருப்பரங்குன்றம், பொருந்தா மனம் தக்கலை. ஏன்? திருப்பரங்குன்றத்தில் தெய்வானைய முருகன் கல்யாணம் முடிச்சார். தக்கலையில வள்ளிய கல்யாணம் முடிச்சார். வள்ளி காதலித்து கல்யாணம் முடித்த மங்கை. தெய்வானை குடும்பத்தோட பேசி முடித்த மங்கை. அதனால உன் பிள்ளைக்கு இருதார யோகம் இருக்கு. அந்த குளறுபடியை தீர்க்கணுங்கிறதுக்கு தான் அதை சொல்றேன். பக்கத்துல வா. இந்தா வைகாசி விசாகத்துக்குள்ள வரன் வருது. வெற்றியாக்கி தாரேன். குழப்பம் எல்லாம் வரு. 3 முறை என்னை பார். பத்திரிக்கை பத்திரிக்கை எனக்கு தான் தருவேன். போ. கர்மசாமிக்கு சாமி கடன்பட்டு சொந்தக்காரங்களால வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு முடிவு கிடைக்குமா ராசா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். வாண்ணே, என்ன நல்லா இருக்கேண்ணே? எந்த ஊருண்ணே உனக்கு? வா 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 வா. நீ செல்ல ஐயா இல்லை, நீ வா. கால் வந்துட்டு வா. ஓய், உன் உள்ளம் சரியா சாமிகிட்ட போகலை. யார்கிட்ட ஏமாத்துற? நல்லா கும்பிடு. இன்னொரு ஆள் வந்திருக்கான் உன் கூட. யார் யாது? துணைவியா? வா ஏக்கா வா. பாட்டாலே புத்தி சொன்னார், பெரும்பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாட வைத்து. ஒன்றுவர காரணம். ஏன் மனம் குழம்பி இருக்கிய? மனதில் தெளிவில்லை, மதியில் ஒளி இல்லையா? தம்பி எத்தனை படிச்சிருக்க? நீ உட்கார் உட்கார். கேரளாவுக்கு யாரும் அடிக்கடி போறீங்களா? யார் போறா? என்ன இதுக்கு போறிய? எந்த ஊர்ல? திருப்பூர் அவினாசி ஈஸ்வர சுவாமி திருக்கோவில். அகத்தியர் இருந்த கோயில் அதானே? பக்கத்துல வாங்க வாங்க. உங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 13 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த செல்வாக்கு இப்ப கிடையாது. இருக்க இடத்தை இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயமும் மனக்குழப்பமும் உங்களுக்கு தோன்றியது. இப்போ 3 ஆண்டு காலங்களாக நிலையான ஒரு தொழிலை பிடித்தோ அல்லது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையோ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலையோ இருந்தா நம்ம குடும்பத்தை காப்பாற்றலான்னு ஒரு சில முயற்சிகள் எண்ணங்கள் தோன்றுச்சு. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு யாரும் நமக்கு செய்வன வச்சிருப்பாங்க, மை மந்திரம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கவலையும் கற்பனையும் கனவுல ஓடுச்சு. எதுல ஓடுச்சு? கனவுல. அப்படி கனவுல ஓடுறது போதாதுன்னு சொல்லி வள 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 வளன்னு சொல்லி ஓயாம இந்த அக்கா உன்னைய பஞ்சரிப்பான். பேசி பேசி வீட்டுக்குள்ள அமைதியே இல்லைன்னு ஆயிடுது. நீ சொல்றது அப்படியெல்லாம் கிடையாதும்மா, நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் உனக்கு என்னையா தெரியும்? நான் படுற பாடு. சும்மா நீ என்னைய பேசி ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு உன்னை போராடுதான். உண்மையா இல்லையாடா? ஆனா அவளுக்கு வீணா மனசு பாதிச்சிடுது. அதுலதான் அவ அப்படி பேசுறாளே தவிர பிளான் போட்டு பேசல. அவ பரமானவா. ஐயோ பாவம். அவளுக்கு ஒரு தெய்வம் வந்து சொல்றது மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ ஒவ்வொரு கதையா வரும். அப்படி ஒரு கதையே கிடையாதுக்கா. தேவையில்லாம குழப்ப வேண்டாம். உங்களுக்கு கிரகங்கள் கொஞ்சம் நல்லா இல்லை, புரியுதா? இன்னும் 18 நாட்கள் இருக்கு அந்த கிரகங்கள் மாறிக்கிறதுக்கு. உங்களுக்கு நல்ல டைம் வந்துருச்சு. இனிமே நீங்க தப்பிச்சிருக்கீங்க. இவனுக்கு என்னடா செய்யணும்? கொஞ்சம் விலகி இருங்க. இந்த விரலை பிடுறா. பிடிச்சுக்கா பார்ப்போம். படிக்கணும்னு ஆசை இருக்கும், வார்த்தையை சொல்லுவான், மண்டையில படிப்பு நிற்காது. புரியுதா?
ஏதாவது விளையாட்டு தொழில்கள்லையாவது வீணா போய் நிற்கலாம்னா அதுக்கும் கதை ஓடாது. இவனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்குது. கவலைப்பட வேண்டாம். ஆனால் இவன் நிச்சயமாக அரசு உத்தியோகத்துக்கு போவான்.